நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எந்த கையெழுத்து இயக்கத்தை பத்தி பேசலாம்? ஒரு 4-5 இயக்கம் நடந்தது இல்லையா? அதனால எதை பத்தி பேசன்னு நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா எல்லாமே ஒரே மாதிரி டிராஜடியில போய் முடிஞ்சது அப்படிங்கறது எல்லாம் தாண்டி, சரி முதல்ல புதிதாக கட்சி தொடங்கி இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இன்னைக்கு வெளியில வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவரான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த கையெழுத்து இயக்கம் பத்தியே பேசிடுவோம். சரி, கையெழுத்து இயக்கம் அவங்களுக்கு ஒன்றும் இது முதல் முறை கிடையாது. இன்று நடந்தது ஒன்றும் முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல சம்பவங்களை பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த சம்பவத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிதான் ஆகும். ஓகே, 2ஆம் ஆண்டு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கலந்திருந்தாரு. அங்க ஒரு கையெழுத்து இயக்கத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருந்தாரு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தேர்தல் வியூக ஆலோசகராக எங்களோட இணையல, அவரும் ஒரு கட்சி தலைவராக ஒரு நட்பாக தான் எங்களோட இணைந்திருக்கார் அப்படின்னு 2-3 முறை வந்து அவங்க வந்து அழுத்தமாக ஆதவ அர்ஜுனா அவர்களும் விஜய் அவர்களும் சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட, நட்போடு வந்தும் கூட, இவரோட கொள்கைகளை, அதாவது தாவேக்காவுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏத்துக்கல அப்படிங்கிறத அங்கே பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? இப்படிதாங்க அங்க ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மும்மொழி கொள்கைக்கு எதிராக, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக, நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தமிழகத்துல நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் குற்றச்சாட்டுகள், கஞ்சா, மது, போதை, கள்ளச்சாரம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அந்த போர்டுல மென்ஷன் பண்ணி இதற்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து அதுல கையெழுத்திட்டு இருந்தாரு. தொடர்ந்து தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் அப்படின்னு லைனா எல்லாருமே, மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற எல்லாருமே வந்து கையெழுத்திட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட பிறகு அடுத்தடுத்து கையெழுத்திடும் போது பிரசாந்த் கிஷோர் அவர்களை ஆதவ அர்ஜுனா கையெழுத்திட சொன்னாரு. அவர் எதுக்காக அப்படின்னு கேட்டாரு. கேட்டுட்டு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கு, இந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், அதாவது கூட்டாட்சி, மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி, அப்படி மாதிரி பல்வேறு விஷயங்களை மென்ஷன் பண்ணி, பாலியல் குற்றச்சாட்டுகள், தமிழகம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு எதிராக தான் நீங்க கையெழுத்தோட சொல்றோம்னு அவரு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதுல ஹிந்தியும் இருக்கு இல்லையா, மும்மொழி கொள்கை இருக்கு, தேசிய கல்விக் கொள்கை இருக்கு. குறிப்பா பிரதமர் மோடிக்கு எதிராக அவர் எப்படி கையெழுத்திடுவாரு? அமித்ஷா அவர்களுக்கு எதிராக எப்படி அவர் கையெழுத்திடுவாரு? அங்கே அவர் மறுத்துட்டாரு. அதாவது தாவேக்காவுடைய கொள்கைகள், சித்தாந்தங்களுக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு அங்கே வந்து அவர் மறுத்துட்டார். இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, நேற்றைக்கு இஃப்தார் நோம்புல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து கலந்திருந்தாரு. அங்கேயும் பல்வேறு சம்பவங்கள் நடந்துச்சு. அதை பத்தியும் பிறகு பேசலாம். அதற்கு முன்பு இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ அவர்கள் வெளியிட்டிருந்தாரு விஜய் அவர்கள். அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆனா அதை சந்தோஷமா சொல்ல முடியாது இல்லையா? என்ன சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? அதனால நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன், நான் உட்பட நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் 2021 நடக்கக்கூடிய ஆட்சியான திமுக ஆட்சியை தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க. மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல தவறி விட்டது திமுக. அதனால மாற்றம் அப்படிங்கிறது மாறாதது. அதனால மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம இந்த மாற்றத்திற்கான முன்னெடுப்பா இன்னைக்கு உறுதி எடுப்போம். திமுகவை மாற்றுவோம். 2026 இந்த ஆட்சியை நம்ம மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி ஏற்போம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோட நான் என்றைக்கும் ஒரு சகோதரனாக, தோழனாக, அண்ணனாக, தம்பியாக உடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டார்டிங்லேயே வந்து அக்கா, அம்மா, மகள், தோழி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிதான் அவர் வந்து ஆரம்பிச்சிருந்தார். இந்த ஒரு விஷயம். இதற்கு பிறகுதான் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மகளிர்கள், மகளிர் நிர்வாகிகள், தொண்டர்கள், அமைப்புகள், அணியினர்லாம் வந்து அங்கங்க போராட்டத்தை அமைதியான முறையில வந்து ஆரம்பிச்சு நடத்தியிருந்தாங்க. மைக்கெல்லாம் பிடிச்சிட்டு கோஷங்கள்லாம் எழுப்பியிருந்தாங்க. இது எப்படி அமைதியான முறை ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவங்கெல்லாம் வந்து சில இடங்கள்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இதை எதிர்த்தும் ஒரு கண்டன அறிக்கையை வந்து அவங்களை விடுவிக்கணும் அப்படின்னும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து வெளியிட்டிருக்காரு. சரி, அந்த அறிக்கையில என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்னா, எல்லாரும் ஷாக் ஆகிற அளவுக்கு 4 பேரை சுட்டு போடுங்க அப்படின்லாம் வந்து ஒரு நிர்வாகி வந்து பேசினாங்க. பேசிட்டு அவங்க அழவும் செஞ்சாங்க. சரி, இதுல என்ன கையெழுத்து இயக்கம் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, வி ஸ்டாண்ட் ஃபார் எகெயின்ஸ்ட் விமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலா வி ஸ்டாண்ட் ஃபார் விமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு ஹேஷ்டேக் வச்சு அதுல கையெழுத்துக்கிறதுல அவ்வளோ பேரும் கையெழுத்து போட்டாங்க. ஒருத்தர் கூடவா இதை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. மிகப்பெரிய சர்ச்சைக்கும் உண்டாகியிருக்கு. அதே போல சரி, இங்கிலீஷ்ல தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வார்த்தைகள்ல வந்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்லையும் வந்து தவறிய, அப்புறம் இன்னும் 2 வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்துச்சு. இதை கூட கவனிக்க மாட்டாங்களே, தமிழுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க, இதை
கூட கவனிக்கலையே அப்படிங்கிற விஷயம்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், காலப்போக்குல திருத்திப்பாங்க. இருந்தாலும் மென்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். நிறைய ஊடகங்கள் வந்து நாங்க இவங்களுக்கு ஆதரவாக பேசுறோம், இவங்களுக்கு எதிர்ப்பாக பேசுறோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இவங்க இந்த கட்சியை பத்தி பேசும்போது சாஃப்டா பேசணும், அப்பதான் வியூஸ் போகும். இந்த கட்சியை பத்தி பேசும்போது அடிச்சு பேசணும், அப்பதான் வியூஸ் போகும் அப்படின்லாம் வந்து நிறைய இப்ப விமர்சனங்கள், கருத்துக்கள் வந்து பகிரப்படுது. ஒவ்வொரு யூடியூப் சேனல் பார்த்தா ஒவ்வொரு கலர்ல இருக்கு. நம்ம வந்து எந்த கலர்லயும் பேசுறது இல்ல. தமிழக அரசு தப்பு பண்ணாலும் சொல்றோம், மத்திய அரசு தப்பு பண்ணாலும் சொல்றோம், பாஜகவினர் தப்பு பண்ணும்போது கடுமையாக விமர்சிக்கிறோம். ஏன்னா அவங்க மாநிலங்களை வந்து பெரிதா மதிப்பதே இல்லை, கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க பின்பற்றுவதே இல்லை அப்படிங்கிறது தான். அதனால நம்ம பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாஜகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம யாருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிடையாது. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து மாநில கூட்டாட்சிக்கு எதிராக பல மசோதாக்களை நிறைவேற்றுவதிலும் திட்டங்களை கொண்டு வருவதிலும் முனைப்போடு இருப்பதால அவங்க ஒரு அஜெண்டாவோட செயல்படுவதால நம்ம பேச வேண்டியதா இருக்கு. பல்வேறு விமர்சனங்கள், கமெண்ட்ஸ் வருவது போல எனக்குன்னு எந்த அஜெண்டாவோ, இந்த சேனலுக்குன்னு எந்த அஜெண்டாவோ கிடையாது. சரி, தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஊடகங்களான இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களே இன்னைக்கு செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, அடுத்த அதிரடியில விஜய் அவர்கள் களம் இறங்கிட்டாரு, அதிரடி காட்டும் விஜய் அப்படின்னு பல்வேறு செய்திகளை இன்னைக்கு வந்து பேக்கேஜஸா பார்க்க முடிஞ்சது. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, ஏன் இப்படி எல்லாம் செய்திகள் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கே கொஞ்சம் வியப்பாதான் இருக்கு. இந்த ஊடகமா இப்படி இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு அவங்க சொல்லியிருந்த அதிரடி காட்டிய விஜய், முதல் முறையாக திமுக அப்படின்னு உறக்க பேசிய விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல்ல செய்தி போட்டிருந்தாங்க. நான் உட்பட நம்ம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முதன்மை ஊடகம் தான் அது. என்ன உறக்க பேசிட்டாரு விஜய் அவர்கள். மகளிர் பாலியல் குற்றச்சாட்டுகள் பத்தி பேசியிருக்காரு, அதே மாதிரி மகளிர் பாதுகாப்பு குறித்து பேசியிருக்காரு. ஏன் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் மேல மட்டும்தான் அக்கறை இருக்கா, தமிழ்நாட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டா மட்டும்தான் குரல் கொடுப்பாரா? மற்ற மாநிலங்கள்ல, அண்டை மாநிலங்கள் எல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது இல்லையா, கேரளால பேன் இந்தியா வரைக்கும் வந்து இந்த கடைசி மூவி வந்து ரிலீஸ் பண்ண இருக்காங்க, ஜனநாயகன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ மற்ற மாநிலங்கள்ல, அண்டை மாநிலங்கள்ல, பக்கத்து மாநிலங்கள்ல, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல பெண்கள் பாதிக்கப்படுவதும், அந்த பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டக்கூடிய நபர்கள் இன்றைக்கு சுதந்திரமாக மாலை மரியாதையோடு வரவேற்று நடமாடி கொண்டிருப்பதும்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற கேள்விய நான் உட்பட எல்லாருமே வச்சிருக்காங்க. அதை தான் நானும் சொல்றேன். தமிழ்நாட்டுல மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல நடப்பது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கு. பல சம்பவங்கள் என்னடா அது வட மாநிலங்கள்ல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே நடக்குது அப்படின்னு வேதனையா தான் இருக்கு. இல்லைன்னு யாரும் சொல்லல. பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஈடுபடக்கூடிய யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால்தான் இந்த குற்றம் குறையும் அப்படிங்கிறத பல வருடங்களாக நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது, நடைமுறைக்கும் வந்திருக்கிறது. அப்படிங்கும் போது இனி கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு தான் பாசிட்டிவா தான் நம்ம பாக்குறோம். தண்டனைகள் கடுமையாக்கப்படும் போது கண்டிப்பாக ஒரு தவறு பண்ணக்கூடிய மனிதனுக்கு அச்சம் வரும் இல்லையா, அப்படித்தானே குறையும். அப்படிதான் நம்ம ஒரு பாசிட்டிவான மூவா தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனியாவது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள், உழைப்பு சுரண்டல்கள் எதுவாயினும் அது குறையணும், நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டை பத்தி மட்டும் இல்ல, வட மாநிலத்துல ஏன் நிர்பயா அவங்களுக்காக எதுக்காக குரல் கொடுத்தோம்? நம்ம டெல்லியில தானே நடந்துச்சு, எல்லாரும் தானே குரல் கொடுத்தாங்க. ஏன் குரல் கொடுத்தாங்க? எங்க நடந்தாலும் அதை வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தானே. அப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு தலைவர் அப்படிங்கும் போது, நான் வந்து ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும், நான் முதல்வர் ஆகணும். அப்ப திமுகவை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை விமர்சித்தாதான் நான் வந்து வெற்றி பெற முடியும், நான் ஆட்சி பிடிக்க முடியும். அதனால நம்ம திமுக பத்தி மட்டும் பேசுவோமே, பாஜக பத்தி நம்ம ஏன் பேசணும்? அதான் ஃபார்மாலிட்டிக்கு பாயாசம் பாசிசம்னு ஒரு வார்த்தை பேசிட்டோம்ல, அதோட போதும் அப்படிங்கிற மாதிரி. மும்மொழி கொள்கை பத்தி பேசும்போது ஒரு 2 லைன் பேசிட்டோம்ல, அதோட போதும், மத்த எதை பத்தியும் பேச வேணாம் அப்படிங்கறதான் அவருடைய கொள்கையா இருக்கா. ஏன் இப்படி சுருங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து எல்லாமே இல்லை. கண்டிப்பாக அரசியல் பயணப்படும் போது இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறத நம்ம யார் அரசியலுக்கு வந்தாலும் நல்லது பண்ண தானே வராங்க. அப்ப அவங்களுடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட தடைப்படுது, அவங்க விரிவாக பார்க்கல, ரொம்ப குறுகிய வட்டத்துல பாக்குறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம மாத்தணும், சொல்லி மாத்தணும், அவங்க கிட்டயும் அந்த மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோடைய ஆசையா இருக்கும். இவங்களை வந்து முடிச்சிடணும், அப்படி பேசி அவங்கள முடக்கி மூளையில சுருங்க வச்சணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே வந்து அது ஊடகத்துல பயணிக்கிறவங்களுக்கு இருக்காது. ஒவ்வொரு அஜெண்டா எடுத்துட்டு பயணிக்கிறவங்களை தாண்டி ஜென்யூனா போறவங்களுக்கு அப்படிங்கிறதையும் முன் வச்சுட்டு விஜய் அவர்கள் இன்னும் களத்துல வந்து முழுமையா இறங்கி பயணிக்கணும். நேற்று இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அங்கே வந்து
வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருந்துச்சு. வந்து முறையாக பாஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு உள்ள அனுமதி மறுக்கப்படல. அதே மாதிரி நோன்பு கஞ்சி அவங்கலாம் வந்து பட்னியா இருப்பாங்க, நோன்புல இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து வெளியில வந்து திணறிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து உள்ள போயிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும், அதே மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள போன பெண்களுக்கு தள்ளு முள்ளு இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் எழுந்துச்சு. இதற்கு இன்னைக்கு பேசும்போது அந்த வீடியோலயே பேசும்போது ஒரு இயல்பான ஒரு மன்னிப்பு. சகோதர சகோதரிகள் என்ன நம்பி தாவேக்காவை நம்பி வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதா நான் செய்தியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில மன்னிப்பையும், இந்த மாதிரி நோன்பு இருந்து வந்தவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது, உள்ள அலோவ் பண்ணல. அது காவல்துறையினர் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல தாவேக்கா நிர்வாகிகள் பண்ணியிருந்தாலும் சரி, நான் மன்னிக்கிறேன். இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இயல்பான அரசியலை தானே எதிர்பார்க்கிறோம் எல்லாருமே. ஆனா அவர் வந்து ஒரு வழக்கமான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து மேடையில எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிட்டு போயிடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் மாத்திக்கணும் விஜய் அவர்கள் அப்படிங்கறதா நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கு. சரி, களத்துல வந்து இன்னும் எப்படியெல்லாம் பயணிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னொரு வீடியோவோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.